Subscribe to my channel Ramz. Click on the bell icon to watch the latest videos. Hello friends, welcome to Ramz Connect. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணும்போது ஜே ஃபார்முலாலேருந்து ப்ளஸ் ஃபார்முலா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபுல்லாக ரெட் கலர் சேர்ந்துருக்கு, இங்கே சைட்லேயும் க்ரீன் கலர் சேர்ந்துருக்கு, இங்கே எல்லோ கலர் சேர்ந்துருக்கு, இங்கே ப்ளூ கலர் சேர்ந்துருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சேர்ந்துருக்கு. ஆனால் கீழே ஜேன்னு ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜே ஃபார்முலா வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இதுதான் டாப் சைடு. இது அப்படியே இப்படி டர்ன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷன் ஜே இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, இது 3 க்ரீன் இல்லை. இப்படி டர்ன் பண்ணி பாருங்கள். ப்ளூ இருக்குது, ப்ளூலையும் இங்கே ஜே வரலை. இப்படி டர்ன் பண்ணி பாருங்கள். எல்லோலையும் இங்கே ஜே வரலை, இங்கே ஒயிட்லையும் இங்கே ஜே வரலை. அப்போ எந்த பக்கமே ஜே பேட்டர்ன் ஃபார்மே ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை அப்படியே டர்ன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. டாப் போர்ஷன் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு ஜே மாதிரி ஒன்று போடுங்க. ஜே என்ன பண்ணுவீங்க, இங்கிலீஷில் இப்படி போட்டு இப்படி இப்படி மேலே போகும். அதாவது மேலேருந்து கீழே வரணும், லெஃப்ட் சைடு போகணும், அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகணும். இப்போ இப்படியே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பக்கம் டாப் போர்ஷன் வச்சுக்கிட்டு இதை அப்படியே கீழே இறக்குங்க, இந்த பக்கம் இறக்குங்க. அதுக்கப்புறம் ஜே இப்படி போடுவோம், ஜே இப்படி போடுவோம். அப்புறம் மேல் பக்கம் இப்படி போடணும். அதுக்கு இந்த மேல் பக்கத்தை ஒரு தடவை டர்ன் பண்ணுங்கள். இப்போ ஜே முடிஞ்சது இல்லைங்களா, இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி மேலே போகணும். எப்படி, கீழேருந்து இப்படி போகணும், அப்புறம் மேல் பக்கம் ஆப்போசிட் போகணும், அப்புறம் கீழேருந்து மேலே போகணும். இப்போ கீழேருந்து இப்படி போகணும் இல்லைங்களா, அதை இப்படி கொண்டு விடுங்க. அப்புறம் மேல் பக்கம் இப்படி போகணும், அந்த மேல் பக்கத்தை டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ கீழேருந்து மேலே போகணும், இப்போ டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ பேக் சைடில் அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள், ஜே சேர்ந்துருக்கான்ட்டு. ஜே சேரலை, ஓகேங்களா, எந்த பக்கமும் ஜே சேரலை. அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இந்த பொசிஷன் வச்சுருக்கீங்களோ அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு ஜே போட்டு பாருங்கள். இன்னொரு ஜே மேலேருந்து கீழே, இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு. இப்போது மேலே ஒரு கோடு போட்டாச்சுங்களா. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, மேலே ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இப்போ கீழேருந்து மேலே. இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பக்கமாக வச்சு பாருங்கள். இங்கே ஜே இல்லை, இங்கே ஜே ஃபார்ம் ஆகலை, இங்கே ஜே ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த பக்கம் ஜே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு அங்கேயே ஜே போடுறதுக்கு திருப்பி போடுங்க. ஏதோ ஒரு பக்கம் ஜே சேர்ந்துடும். இப்போது ஜே சேர்ந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஜே சேர்ந்த அப்புறமா அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். எப்படி, இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சாக வரணும் இந்த இடத்துல. அது எப்படி பண்ண போகிறோம்னா, இப்படி ஜே இருக்குது இல்லைங்களா, இப்போ டாப் பொசிஷன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஜே கீழே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி ஜே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஜே இப்படி பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா. இப்படி பொசிஷனை மாற்றிட வேணாம், இந்த ஜே இப்படியே இருக்கட்டும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி டர்ன் பண்ணுங்கள். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜே போடுவோம். எப்படி, மேலேருந்து கீழேருந்து இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்போ மேலே அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டு பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம். எப்படி, லெஃப்ட்லேருந்து ரைட்டு பாட்டம், இப்போது மேலே ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இப்போது கீழேருந்து மேலே. இப்போ அப்படியே கீழே பாருங்கள், ப்ளஸ் வந்திருக்கான்ட்டு வந்துடுச்சு பாருங்கள், ப்ளஸ் வந்துடுச்சு. ஸோ எப்போவும் உங்களுக்கு ஜே வரலனாலும் ஏதோ ஒரு பக்கம் வச்சு ஜே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜே ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு 1 ஃபார்ம் ஆகும், 2 ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் 3 சேர்ந்து ஜே ஃபார்ம் ஆகும். அந்த ஜே அப்புறமா ஒரு தடவை பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்காக இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஜே கலைஞ்சிடும். இப்போ ப்ளஸ் இருக்குது, நான் அப்படியே ஜே போடுறேன் பாருங்கள். கீழே கொண்டு வரேன், லெஃப்ட்டில் போகிறேன், ரைட்டில் கொண்டு வரேன், திருப்பி மேலே கொண்டு போகிறேன். இப்போ போய் பாருங்கள், ஜே கலைஞ்சிருச்சு. முன்னாடி ஜே இருந்தது, இப்போ ஜே போயிடுச்சு. இப்போது ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு திருப்பி ஜே போடுங்க. ஜே சேர்ந்து அப்புறம் ப்ளஸ் வரும். எப்போவுமே ஒரு ஜே ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் வரும். ப்ளஸ்லேருந்து திருப்பி பண்ணிங்கன்னா திருப்பி கலைஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஜே இல்லை, நான் திருப்பி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஜே போடுறேன். லெஃப்ட்டு போகிறேன், ரைட்டு வர்றேன், திருப்பி பேக்ஸில் இல்லை, எப்படி போனோமோ அப்படியே போகிறேன், அப்படி திருப்பி பாருங்கள், இங்கே ஜே வந்திருக்கான்னு பாருங்கள், ஜே வந்துருச்சு.
எங்கே வச்சு போட்டிங்கனாலும் ஏதோ ஒரு டைமில் ஜே வந்துடும். இப்போ ஜே வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த ஜேவை அப்படியே வச்சுக்கிட்டு பாருங்கள், இப்படி ஜே நமக்கு பார்த்த நம்ம மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம சைடில் இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி கீழே இறக்குங்க, இப்படி கொண்டு வாங்க, மேலே இருக்கிறது இப்படி கொண்டு போங்க, திருப்பி ஜேவை ரிவர்ஸ் பண்ணுங்கள், கொண்டு வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், ப்ளஸ் வந்துடுச்சு. புரிஞ்சதுங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோவை மேக் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.